Praise the Lord. Hallelujah. செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை படிப்போம். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. நாம இங்க வந்திருக்கிற எல்லாருமே நெருக்கத்தில் இருக்கிற ஒரு ஜனங்கள். அல்லேலூயா. அந்த நெருக்கங்கிற வார்த்தை புரியுதா? இப்ப நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாரதுக்கு காரணம் என் வாழ்க்கையில உண்டான ஒரு நெருக்கம். அல்லேலூயா. அப்ப நெருக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி வருகிறதற்கு என் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. அதனால நான் ஆண்டவரிடத்துல வந்தேன். இன்றைக்கு நிறைய பேரு ஆண்டவரை விட்டு தூரம் போனதற்கும் காரணம் அவர்கள் வாழ்க்கையில் உண்டான நெருக்கங்கள். ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவருக்காக வாழ்வாங்க, நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில சில நெருக்கங்கள் வரும். அவர்களால் பிடித்து நிற்க முடியாத அளவு சில நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ நெருக்கம் நம்மை ஆண்டவருக்கு நெருக்கத்தில் கொண்டு வரும். சில நேரங்களில் நெருக்கம் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து போடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களை எல்லாம் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு அறிவும் விசுவாசமும் நமக்கு இருக்குமையானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கினார்கள். அதுக்கு காரணம் எவிருவின் மகன் ஜெப ஆலய தலைவனின் வேண்டிக் கொள்கிறான் இயேசு கிறிஸ்துவிடத்துல, ஆண்டவரே என் மகா மரண அவஸ்தையில் இருக்கிறாள் ஆண்டவரே, அதனால நீங்க எப்படியாகிலும் வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிறான். அந்த நேரம் பார்த்து அங்கே பெரிய நெருக்கம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ நெருக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்த யாருக்கு? எவரும் நெருக்கப்படுகிறான். அப்படித்தானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல நெருக்கம், ஜனங்கள் அவரை மட்டுமல்ல நெருங்குகிறது, இவனும் அவரோடு கூட போக வேண்டும் என்று அவரை இவன் பற்றி கொள்கிறபடினாலே எவிரும் நெருக்கப்படுகிறான் அந்த இடத்திலே. அல்லேலூயா. ஆனா எவிரு நெருக்கப்படுகிறபடினாலே இவன் ஆண்டவரை விட்டு பிரிந்து போக மாட்டான். காரணம், இவன் அவரோடு கூட பயணிக்க இவனுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நெருக்கம் இவனுடைய சரீரத்தில் மட்டுமல்லாதபடி இவனுடைய இருதயத்திலும் நெருக்கம். காரணம், அவனுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறபடினாலே அவள் மீட்கப்படணும், உயிரடைய வேண்டும் என்பதற்காக நெருக்கத்தை இருதயத்தில் சுமந்தவனாக நெருக்கத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நாமங்க இருக்கிற எல்லாருக்கும் நெருக்கம் இருக்குது. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நெருக்கத்தில் தான் நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். காரணம், எப்படியாயிலும் என் நெருக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை வேணும், என் நெருக்கம், என் போராட்டம், கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்ட்டு நாம ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனா நெருக்கம் மாறாவிட்டால் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம். ஆனா எவிரு அப்படி செய்யவில்லை. அவன் ஒரு ஜெப ஆலய தலைவன். அவன் பொதுவா தனியாக தான் இருப்பாங்க. பொதுவா இங்க டேபிள் போட்டிருப்பாங்க. அவர்கள் தனியாக இருந்து பழக்கம். ஆனால் இந்த நேரத்தில் அவன் அதை பார்த்தா அவனுடைய நெருக்கம் மாறாது. அதனால் நெருக்கத்திற்குள் நெருங்கினவனாக ஆண்டவரோடு கூட நடக்கிறான் எவிரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நெருக்கத்தில் இருக்கிறவனுடைய இருதயத்தில் நெருக்கம் என்று சொன்னேன். இது மட்டுமல்ல நெருக்கம், அவனுடைய மனைவி சொல்லி விட்டிருப்பா, எப்படியாகிலும் ஆண்டவரிடத்துல போய் நம்ம பிரச்சனையை சொல்லி அவரிடத்தில் இருந்து உத்தரவு பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லைன்னா அவரை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க இல்லையா? அதுவும் இவனுக்கு நெருக்கமாக இருக்கும். நான் என் மனைவிக்கு போய் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படித்தானே? அல்லேலூயா. அடுத்து சொந்தக்காரங்க எல்லாம் அங்க இருந்திருப்பாங்க. எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க போய் அவரை கூட்டிட்டு வந்துருங்கிற அந்த நெருக்கம் இவனுடைய நெருக்கமாக இருக்கும். அப்படித்தானே? இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம், 10 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். 10 பேர் வர்றதுல எனக்கு நல்ல மார்க் எனக்கு கிடைச்சிரும் நினைப்போம். திடீர்னு
பின்னாடி பார்த்தா 100 பேர் வந்து நிப்பாங்க. 100 பேர்ல நம்ம லோயஸ்ட் மார்க்கா இருக்கும், ஒரு 10 பேர்ல ஹையஸ்ட் மார்க்கா இருக்கும். ஆனா 100 பேர் ஒரே நேரத்தில் இன்டர்வியூக்கு வந்துட்டா நம்முடைய இருதயம் எவ்வளவாக நெருக்கப்படும். அப்படிதானே? அல்லேலூயா. அதை காட்டிலும் ஒரு நெருக்கம் இந்த மனிதனுக்கு. அதனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி நடந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் நெருக்கத்துல இவரை விட்டுட்டேன்னு சொன்னா என்னுடைய நோக்கம் என் மகளுடைய ஜீவன் திரும்பி வராது. அதனால நெருக்கத்தோடு கூட நான் நெருங்கிக் கொள்கிறேன். இருதயத்தில் நெருக்கம். இவனுக்கென்று மகள் மேல அவ்வளவு அன்பு வச்சிருப்பான், பாசம் வச்சிருப்பான். அந்த நெருக்கம். மனைவி ரொம்ப போர்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, எப்படி ஆகிலும் நீங்க அவரை கூட்டிட்டு வந்துருங்க. அந்த நெருக்கம். வீடு முழுவதும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இந்த நெருக்கம். இப்படி பலவித நெருக்கத்தில் நெருக்கப்பட்டவனாக நெருங்கி ஜனங்களால் நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி நடக்கிற எவிரு. நம்ம வாழ்க்கையில இந்த நெருக்கத்தை குறிச்சு பிள்ளை பிறக்கலன்னு சொன்ன, இப்ப கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆகலையான்னு கேட்பாங்க பிள்ளை தாய் தகப்பன். உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகலையா? ரொம்ப நாளாச்சு இல்லையா? படிச்சு முடிச்சாச்சு இல்லையா? வேலை. நெருக்கம் நமக்கு வரும். அப்படிதானே? நெருக்கம் வருமா வராதா? கல்யாணம் ஆச்சுன்னா ரொம்ப நாளாச்சு இல்லையா? பிள்ளைங்க ஒண்ணும் இல்லையா? நெருக்கம் நம்ம இருதயத்துல. கேட்கிறவங்க ரொம்ப எளிதாக சில வார்த்தைகளை கேட்டுட்டு போயிருவாங்க. அந்த நெருக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். யார போல? எபிருவ போல. பிள்ளைங்க சொன்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆனா நான் இவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுகிறது? பதில் சொல்ல முடியல. பிள்ளைங்க இல்லையே, வருஷம் ஆகிட்டே இருக்குது. பிள்ளைங்க பிறந்தாச்சுன்னா படிக்க விட இல்லையா? உங்க பையனை பார்த்தா கொஞ்சம் காது கேட்காதது மாதிரி இருக்குதோ, அதனால ஸ்கூலுக்கு என்ன விடலையோ, இப்படி கேட்பாங்க. இது நெருக்கமாக நம்முடைய வாழ்க்கையில மாறும். சாப்பிடும் போது நெருக்கம், தூங்கும் போது நெருக்கம். பலருடைய நெருக்கங்கள் நம்மை நெருக்கி 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 பலர் இதனால் தேவனை விட்டு பிரிந்து போனவங்களும் உண்டு. ஆனால் எவிருவை போல தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற பட்சத்துல எவிரு கண்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். எவிருவின் நெருக்கத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து, இருதய நெருக்கத்தில் எபிரு, மகளின் மரண நெருக்கத்தில் எபிரு, எதிர்பார்ப்புகளின் மத்தியில எபிரு. இப்படி நிறைய அந்த எபிருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கலாம். இதை உங்க பேரோடு கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், ஸ்கேன் பண்ணிருப்பாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்ம கிட்ட தரமாட்டாங்க. ஒருவேளை இப்ப நான் எடுக்க போறேன்னு வைங்களா, என்கிட்ட தரமாட்டாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, உங்க மனைவியை வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. சொன்னா நம்ம இருதயத்துல நெருக்கம் உண்டாகும். அப்படிதானே? டாக்டர் என்ன சொல்லுவாரு? ஏன் என்கிட்ட சொல்லல? என் மனைவி கிட்ட சொல்றானா ஏதோ பிரச்சனையா இருக்குமோ, என் ஜீவனுக்கு பிரச்சனையோ, நான் செத்து போயிடுவேனோ. நெருக்கத்தின் மேல் நெருக்கம். அப்ப மனைவி வரும்போது கேட்போம், என்ன சொன்னாங்க? அவங்க ஒருவேளை சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லையா, சும்மா சொன்னாங்க. நீ ஏதோ போய் சொல்ற, இல்லைன்னா என்கிட்ட டாக்டர் சொல்லி. அப்ப நெருக்கம் நம்மை சுற்றி சூழ. அப்ப மீண்டுமாக பக்கத்து ஒரு நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். ஆமா, ஸ்கேன் எடுத்தீங்களே, என்ன ஆச்சு? நெருக்கம். வேலை செய்யற போற இடத்துல ஆமா, ஸ்கேன் ரிப்போர்ட் என்னாச்சு? நெருக்கம். இப்படி பல விதமான நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில வர 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 எபிருவின் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய ஜீவிதத்தில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரும். அல்லேலூயா. நெருங்கி போறான். இருதயத்தில் நெருக்கம், மனிதர்களால் உண்டான நெருக்கம். இவ்வளவிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடக் கூடாது என்பதில் இவன் பிடிவாதமாக நெருக்கத்தின் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிற எபிரு. ஹல்லேலூயா. அதுல 43 படிங்க. 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட வந்துடணும். எபிரு. எபிரு தானே பேரு, மாறிடக்கூடாது. எபிரு வந்து ஆண்டவர்ட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாப்ல. பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாங்க, வாங்க போலாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் நெருக்கம் உண்டாகிறது. எபிரு என்ன நினைச்சிருப்பாரு? இவ்வளவு நாள் இந்த கூட்டத்துக்கு வராதவங்க திடீர்னு வந்து என் மகா அங்க ஜீவன் போகிற நிலைமையில் இருக்கிறார், இவரை நெருக்கி இவர் வேகமாக நடக்கிற நடைகளை இவங்க தடை பண்றாங்களேன்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா நினைச்சிருப்பாரு.
நாம நினைப்போம் முடிஞ்சா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தள்ளி விடுறதுக்கு 2 அடியாளையாவது வச்சிருவோம், அப்படித்தானே? காரணம் ஜீவன் போக போகிறது. இவர்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. நெருக்கி கொண்டு இருக்கிறபடினாலே இவரால் வேகமாக நடந்து போய் அந்த பிள்ளைக்கு வீடு போய் சேர முடியாது. அது ஒரு காரியம். இப்படி அப்படி மெதுவா மெதுவா நடந்து போயிட்டே இருக்கும்போது பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சது எவிரு, சுகம் கிடைச்சது யாருக்கு? பெரும்பாடு. இவர் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? நான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளை, ஆண்டவரும் சொல்லிட்டாரு வாரேன்னு சொல்லிட்டாரு. இதுல இந்த அம்மா நெருக்கத்தின் மத்தியில இவங்க நெருங்கி போய் சுகத்தை பெற்றுட்டாங்க. சுகம் பெற்றது மட்டும் இல்ல, இவங்க நின்று சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. சுகம் பெற்று கொண்டது மட்டுமல்லாதபடி சாட்சியும் சொல்றாங்க. சாட்சி சொல்லும் போது நேரம் சொல்லுங்க, நேரம் போயிட்டே இருக்கும். பிள்ளைங்க மறிக்க இருக்குது. எவ்வளவு சீக்கிரம் போறாங்களோ அவ்வளவு சீக்கிரமாக சுகம் கிடைக்கும். இவர்கள் சுகத்தை பெற்று கொண்டது மட்டுமல்லாதபடி ஆண்டவருடைய போக்கை நடைய தடை பண்றாங்க. அங்க ஒரு நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. நின்னா கூட பரவாயில்ல, இந்த அம்மா சுகத்தை பெற்றுட்டு போட்டோம், நமக்கு நஷ்டப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா நின்னு சத்தமா சொல்லுங்க, சாட்சி சொல்றாங்க. ஆண்டவரும் இந்த நேரம் பார்த்து அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. யாரு நெருக்கப்படுறா? இப்போ எவிரு. நெருக்கம் வருமா வராதா? ஜீவன் அங்க இருக்கு. ஆண்டவர் இந்த நேரம் பார்த்து சிறு பிள்ளைத்தனமா நின்று அந்த அம்மா சுகம் பெற்ற சில போட்டுமே அவங்கள்ட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தில் நிற்கிற அவருடைய கூட்டத்தில் வர்றவங்க கூட இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் நெருக்கப்படுகிறார் மீண்டும். அல்லேலூயா. ஜனங்களால் உண்டான நெருக்கம், குடும்பத்தால் உண்டான நெருக்கம், மகளின் அன்பினால் உண்டான நெருக்கம், மீண்டுமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினால் உண்டான நெருக்கம், மீண்டுமாக அவள் சொல்லுகிற சாட்சியினால் உண்டான நெருக்கம். அல்லேலூயா. நாம சபையில ஃபர்ஸ்ட் வந்திருப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒரே வயசுள்ள பிள்ளைங்க ஒரு 10 பிள்ளைங்க இருப்பாங்க. நாம பாஸ்டர் ஜெபிக்க சொல்லி இருப்போம். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காது. மற்ற பிள்ளைங்க எல்லாம் எழும்பி சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு அழகான புருஷனை தந்தார், கர்த்தர் எனக்கு அழகான மனைவியை தந்தார். இப்படி சாட்சி சொல்லும் போது சாட்சி சொன்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சவங்களுடைய இருதயத்தில் நெருக்கம் வருமா வராதா? சொல்லுங்க. பயங்கர நெருக்கம் இருக்கும். வீட்டுக்கு போனா அன்னைக்கு சாப்பிட முடியாது, நெருக்கம். வீட்டுக்காரங்க குடும்பக்காரங்க எல்லாரால் நெருக்கம். 2வது சாட்சி சொன்னவங்க வந்து சுகம் பெற்றவங்க கூட பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். அதனால் உண்டான நெருக்கம். இப்படி பல நெருக்கங்கள். ஒரே நேரத்தில் வியாதிக்காக 24 மணி நேரம் இல்லைன்னா 8 மணி நேரம் ஜெபிப்பாங்க. சபைக்கு வந்தவங்க சிலர் இருப்பாங்க, ஊழியக்காரங்களோட சேர்ந்து நிக்கிறவங்க இருப்பாங்க, காணிக்கையா இருக்கட்டும் எல்லா காரியத்திலும். ஆனா முந்தா நாள் தான் சபைக்கு வந்திருப்பாரு, அவருடைய ஜெப ரிக்வெஸ்ட் நிறைவேறும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மாதிரி. அல்லேலூயா. முதலே சபையில் இருக்கிறவங்க இருதயம் நெருக்கப்படுமா? படுமா படாதா? நம்ம இருதயம் நெருக்கப்பட்டிருக்குங்க. நாம அநேக நேரங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்ப சூழ்நிலைகளிலே நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் நிறைவேறாத போது நெருக்கங்கள் உண்டாகி நிறைய பேர் ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி இருக்கிறாங்க. ஆனா அநேக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறதில் யாராகிலும் ஆண்டவரை விட்டு நெருக்கத்தின் நிமித்தம் தூரம் போயிருப்பீங்கன்னா ஆண்டவர் எதிர்வை சாட்சியாக வைத்து உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிறார், நெருங்கி வந்துவிடு. அல்லேலூயா. நெருங்கி வந்துவிடு. உன் நெருக்கம் அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. மலைகளை பேர்க்கத்தக்கதாக வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவன் நான் தொட அது புகைந்து போகும். உன்னுடைய நெருக்கங்களின் நிமித்தம் நீ என்னை விட்டு போய்விடாது, இன்றும் என்னை நெருங்கி வா. அல்லேலூயா. எவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை. 2வது சாட்சி சொன்ன பிறகு இவர் என்ன செய்றாரு? அமைதியா இருக்கிறார். ஆனா உள்ளம் உடைக்கப்பட்டு இரத்த ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கும். நிச்சயமா காரணம் அவர் ஒரு சாதாரண மனிதன் தான், உங்களை மாதிரி என்னையும் மாதிரி. ஆனா இதையெல்லாம் யார் பார்த்துட்டு கூடயே நெருக்கத்திலே வந்துட்டு இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ
அவரும் நெருக்கப்படுகிறார், மனிதர்களாலும் நெருக்கப்படுகிறார். இந்த எபிருவின் இருதயம் நெருக்கப்படும் போது நிச்சயமாக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய இருதயம் நெருக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நெருக்கப்படும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரோடு கூட நெருங்கிடுவீங்க. அல்லேலூயா. அவரை விட்டு தூரம் போறதுக்கு யோசிக்க மாட்டீங்க. நான் மட்டும் அல்ல நெருக்கப்படுகிறது என் பிரச்சனைகளில், நான் மட்டும் அல்ல நெருக்கப்படுகிறது என் ஃபைனான்ஸ் போராட்டத்தில், என்னை சிருஷ்டித்தவரும் என்னோடு கூட நெருங்கி வந்து நெருக்கப்படுகிறார். அதுதான் பெரிய காரியம். அல்லேலூயா. அவர் எங்கேயோ ஒரு பரலோகத்தில் இருந்து கொண்டு அவர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறதில்ல, என்னோடு கூட நெருக்கத்திலும் நெருங்கி நெருங்கி நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். சாட்சி நிமித்தம் நெருக்கப்படுகிற எபிரு. தேங்க்யூ லார்ட். அத 49 படிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அப்போ இந்த குழந்தை இறந்துட்டு நெருக்கத்துல நெருங்கி போய்கொண்டே இருக்கும்போது எபிருட்ட வந்து சொல்றாப்புல, கூட யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இந்த எபிரு என்னெல்லாம் வச்சிருப்பாரு? பிள்ளை இறந்து அவன் அங்கிருந்து வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கும், 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனா இந்த நெருக்கம், இந்த ஜனங்கள் எல்லாம் நெருக்காதபடி, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகாதபடி, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சாட்சி சொல்லாதபடி, இப்படியெல்லாம் இருந்திருந்தா அந்த டைமை கால்குலேட் பண்ணா ஒருவேளை 5 நிமிஷம் வரும்னு வச்சுடுங்களேன். இந்த மனிதனுடைய இருதயம் எந்த அளவாக நெருக்கப்படும். அல்லேலூயா. 5 நிமிஷம் தான் இருக்குது என் மகா இறந்து. ஆனா இங்க நடந்த காரியங்கள் எல்லாம் நான் கால்குலேட் பண்ண 5 நிமிஷம் தான். ஐயோ ஆண்டவரே என்று இவனுடைய இருதயம் உடைந்திருக்குமா? உடைந்திருக்காதா? நிச்சயமா உடைஞ்சிருக்கும். இவர்கள் ஒரு ஆள் தானே, இந்த அம்மாவுக்கு செத்து போயிருக்க மாட்டா இல்லையா? வியாதி தானே, ஆனா எனக்கு அப்படி இல்லைல்ல, என் மகா போயிட்டா இல்லையா? இந்த அம்மா நாளைக்கு கூட வந்து சுகம் பெற்றிருக்கலாமே, சுகம் பெற்றாங்க சாட்சி நாளைக்கு வந்து சொல்லியிருக்கலாமே, என் மகா மரித்து போனாளே. இவர்களுடைய நெருக்கத்திலும் இந்த அம்மாவுடைய சுகத்திலும் எல்லாருமாக சேர்ந்து என் மகளுடைய மரணத்துக்கு காரணமாயிட்டாங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற யாராகிலும், ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் இவ்விதமான சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவருக்கு தூரம் போன ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் ஒரு எபிருவை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எபிருட்ட சொன்னத கூட்டத்தின் மத்தியில யாரும் கேட்கிறா? சொல்லுங்க. எபிருட்ட ஒரு வேலைக்காரன் சொல்றான், மகள் மரித்து போனாள், நெருக்கம், சந்தடியான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது, சத்தத்தை தனியா கேட்க முடியாது. ஆனா எபிருவிடத்தில் சொன்னதை நெருக்கத்தில் வந்திருந்தாலும் புதா ஒரு காரியத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் தூரமா கொண்டு போய் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ரகசியங்களை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படிதான் நடந்திருக்கணும் ஒருவேளை, நான் நினைக்கிறேன். ஏன்னா தனியா போதகரை வருத்தப்பட வேண்டாம்னா போதகருக்கு காது கேட்க சொல்ல மாட்டாங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. வாங்க தனியா வாங்கன்னு சொல்லி, மகா மரிச்சிட்டா, இனி போதகரை நீங்க வருத்தப்படுத்தாதீங்கன்ட்டு மெதுவா, போதகருக்கு கேட்காம மெதுவா சொல்லியிருப்பாப்புல. அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, நாம் நெருக்கப்படும் போது நெருக்கப்படுகிற ஒரு இயேசுவை தான் நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய காதுகள் இந்த சத்தத்துக்கு திறக்கிறது. அல்லேலூயா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்கிற சத்தம் அவருடைய காதுகளிலும் விழுகிறது. 50 படிங்க. அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். நெருக்கத்தில் இருக்கிறவங்க இருதயம் உடைக்கப்படுகிறதை அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய காதுகள் நன்றாக கேட்கும். அல்லேலூயா. உங்க கண்ணீர் அவருடைய
கரத்தில் விழுகிறது அளவுக்கு அவர் நெருக்கமாக உங்களோடு கூட நடக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நெருங்கி வந்து எதையும் பாராதவர் போல நெருக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் எவருடைய இருதயம் படுகிற பாடுகள், எவருடைய இருதயத்தில் இருந்த நெருக்கங்கள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் கணக்கிட்டு கொண்டே நெருக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டுட்டு சொல்றாரு, நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நான் எழும்பி ஒரு காரியத்தை செய்ய முடியாது, என் காரியம், என் சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று ஒருவேளை உங்களுடைய இருதயங்கள் நெருக்கப்பட்டதினால் தேவ சமூகத்திற்கு வராமல் இருக்காதீங்க. ஆண்டவர் எவருடைய மகளுடைய காரியங்களை உன்னிப்பாக கேட்டவர் உங்களுடைய காரியத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். எல்லாம் கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எதுவும் மறைக்கப்படவில்லை, உங்களுடைய காரியங்கள் எதுவும் சொல்லப்படாமல் இல்லை, உங்களுடைய ஜெபம் அவருடைய சமூகத்தில் போகாமல் இல்லை. அவர் நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டவர்களின் வார்த்தைகளை, அவங்களுடைய இருதயம் உடைக்கப்படுகிற அனுபவத்தை பார்த்து கொண்டே கூடவே வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எவருவை போல நாம் இருக்கணும். ஆமென். அவன் ஒரு படித்த ஒரு அனுபவத்தில் உள்ளவர், ஒரு தேவாலயத்தில் இருந்தவர். அவர் நினைக்கல என் காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டுமானால் நான் தனியாக போகக்கூடாது, நெருக்கத்திலும் நான் நெருங்கி நெருங்கி நடக்கணும்ன்ற இருதயம் அவருக்கு இருந்தபடியினால் மகளை மீண்டுமாக மீட்டு கொண்டார். சில பாடங்களை படிக்கிறார். எவிரு அந்தஸ்தை பார்க்கிறது, பேசுகிற காரியங்கள். நாம சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறதா, வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? சில பாடங்கள் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. சில கேரக்டர், நம்முடைய குணாதிசயம் உருவாக்கப்பட வேண்டும், நம்முடைய கேரக்டர்ல சில மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறார் ஆண்டவர் எவரு கூட, அப்படித்தானே? அல்லேலூயா. இந்த மனிதனுடைய இருதயம் முழுவதும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்து கொண்டு இருக்கிறது. இவனுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன உருவாக்கி கொண்டு இருக்கிறது, இவனிடத்தில் யார் யார் என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா கூட தான் நடந்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஆண்டவர் முந்தா நாள் இதை செய்திருக்கலாம் இல்லையா, ஏன் இந்த நாள் செய்தா என்ன பிரச்சனை? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் தான் அவர் செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். உனக்கும் எனக்கும் தேவையானால் இத்தனை தூரம் நெருக்கத்தின் மத்தியிலும் அவரோடு கூட நடந்தால் மகள் ஜீவனடைவாள், வேலை மீண்டும் கிடைக்கும், இழந்து போன சரீர உறுப்புகள் மீண்டுமாக மீட்கப்படும், எந்தெந்த உறுப்புகள் பலவீனம் ஆக்கப்பட்டதோ மீண்டுமாக அதற்கு ஜீவனை கொடுக்க ஜீவன் உள்ளவர் உங்களோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறார். மரணம் என்பதை கேட்டவர் யார் தெரியுமா? ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஆனா அங்க ஒரு வேலைக்காரன் வந்தான் இல்லையா, மரணம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்தான் இல்ல, அவன் மரித்து போனவன். ஆனால் மரணித்து விட்டாள் என்கிற வார்த்தையை கேட்டவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. உங்க சரீரத்தில் உள்ள உறுப்புகள், உங்க வேலைகள், உங்க பைனான்ஸ்கள் எல்லாவற்றையும் குறித்து பலரும் சொல்லி உங்களை நெருக்குகிற சூழ்நிலைகளிலே உங்களோடு கூட ஜீவன் உள்ளவர் ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார் என்கிறத நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, எவருவை போல நடந்து வந்துருவீங்கன்னா மகள் ஜீவன் அடைவாள். தேங்க்யூ, தேங்க்யூ. எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறீங்க? நெருக்கம் மாற வேண்டுமானால் நெருங்கி தான் போகணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் இவ்வளவு காணிக்க கொடுத்திருக்கிறேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில என்ன பிரச்சனையா, என் பிள்ளை மட்டும் ஏன் படிக்கல, என் பிள்ளை மட்டும் தான் இப்படி இருக்கணுமா, என் பிள்ளை தான் நஷ்டப்படுவானா? நெருக்கம் நெருக்கம் நெருக்கம். எவிரு நெருங்கி 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 நடந்தான் சகலமும் அறிந்தவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு 50ல? விசுவாசம் உள்ளவனாயிரு. இவ்வளவு தூரம் நடந்த இல்லப்பா எங்கடா, இவ்வளவு தூரம் நெருங்கி நெருங்கி நடந்த இல்ல. நெருக்கத்தின் மத்தியில் இருதயத்தில் நெருக்கம், சரீரத்தில் நெருக்கம், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நெருக்கத்தில் நடந்த இல்லையா? இப்போ உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்ல, இது நிமித்தம் கூட நீ நெருக்கப்பட்ட இல்ல, தளர்ந்து விடாதே. இவ்வளவு தூரம் நடந்தது போல நான் இனி உன்னோடு கூட நடக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க.
உனக்கு சில காரியங்கள் தேவை என்பதற்காக என்னோடு கூட நடந்தாய். நான் இனிமேல் அந்த காரியத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு உன் வீடு வரைக்கும் நான் உன்னோடு கூட நடக்க போகிறேன் என்று வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர் எபிரோடு சொல்லுகிறார். அதே ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். சில காரியங்களுக்காக, சில தேவைகளுக்காக, சில காரியங்கள் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்பதற்காக நீ என்னோடு கூட இவ்வளவு காலம் நடந்தாய். ஆனால் காரியங்கள் எல்லாம் ஜீரோவாக மாறினது. ஆனால் நான் அந்த காரியத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு உன் குடும்ப பிரச்சனைகள், உன் பிள்ளைகள் பிரச்சனை சகலத்தையும் எடுத்துக்கொண்டு உன் வீடு வரைக்கும் நான் வரப்போகிறேன். நம்பு, நம்பு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புங்க. நீங்க நெருக்கப்படுறீங்களா? நம்புங்க இந்த ஆண்டவரை. அவருடைய காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள் சகலத்தையும் அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு உங்களோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Thank you Lord. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நெருக்கம் மாறும், நம் நெருக்கம் மாறும். காரணம் நம்மோடு கூட வருகிறவர், நெருக்கத்தை அறிகிறவர். வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம். Thank you Lord. ஆமென் Lord. நெருக்கம் மாறும் ஆண்டவரே. முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எவருடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கத்தை இப்ப யார் தூக்கி சுமக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் வாரேன்ப்பா, நான் வாரேன் உன்னோடு கூட. நீ இவ்வளவு தூரம் என்னோடு கூட நெருக்கத்தின் மத்தியில் வந்தல்ல, ஓகே, நான் இனி உன்னோடு கூட வருகிறேன். உன்னால் முடியாத காரியங்கள், உன்னால் சாதிக்க முடியாதது, உன்னுடைய சிந்தனையிலும் விசுவாசத்திலும் கூட சில நேரம் நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்ட நிலைமையில நீ வந்து விட்டாய் அல்லவா? நீ நம்பு, நான் உன்னோடு கூட வரப்போகிறேன். அல்லேலூயா. சோதரம், சோதரம். Thank you Lord. நம்மள சில நேரத்தில் ஜனங்கள் நிறைய நெருக்குவாங்க, நிறைய நெருக்குவாங்க. நெருக்கி 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 கூட்டத்துக்கு போனான் இல்லையா, என்ன கிடைச்சது? ஜாதியை விட்டு போயிட்டான், என்ன கிடைச்சது? சபையை விட்டு போனான் பாரு, அவனுக்கு என்ன கிடைச்சது? ஒரு நன்மை இல்லை. பிள்ளைங்க படிக்கல, பிள்ளைங்க கல்யாணம் ஆகல, இப்படி பல காரியத்தை சொல்லி உங்களை நெருக்குவாங்க. ஆனா நீங்களும் நானும் எவ்விடத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, அல்லேலூயா, எதுவும் நடக்காட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன ஒரு நாள் ரட்சித்தீங்க இல்லையா, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சீங்க இல்லையா, நான் உங்களை நெருங்கி வந்தேன் இல்லையா, அதே நிலைமையில் நான் நடக்க போகிறேன் ஆண்டவரே, அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு கடுகளவு கூட நான் மாற மாட்டேன் ஆண்டவரே. நான் நினைத்த காரியங்கள் சாதிக்கிறதோ இல்லையோ, நான் நினைத்தபடி காரியங்களில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ, காரணம் நீர் ஜீவன் உள்ளவர், உமக்குள் ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு போகிறவராக இருக்கிறபடியினாலே, இந்த பூமியில் காரியங்கள் பாசிட்டிவாக நடக்காதபடியினாலே நம்மிடத்தில் இருக்கிற நெருக்கத்தை யாரும் பிரிக்க முடியாது டாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஒரு நாள் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய கஷ்டத்தை துடைப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வசனத்தை படிங்க, அதே அதிகாரத்துல
ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மீண்டும் வீட்டுக்கு போறாங்க. அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்தது. ஒரு நிமிஷம் சிஸ்டர், 52 படிங்க. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பாத்தீங்களா, ஆரம்பத்திலிருந்து முத சாட்சி சொன்னார்லே எபிரு, அதுல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது? மரித்து போகவில்லை. எபிரு என்ன சொல்றாரு? மரித்து போய் விடுவாள். வேலைக்காரன் சொல்றான் மரித்து போயிட்டான். ஆனால் நெருக்கத்திலே இவன் நடந்த நடையோடு கூட நெருங்கி நடந்தவருடைய இருதயத்தில் இருந்த வார்த்தை என்ன? மரித்து போகவில்லை. உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்தில் அவர் முடிவை வைத்து விட்டார். உங்களுக்கு என்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை தொடங்கிச்சோ அன்றைக்கே அவர் அதற்கு முடிவை எழுதி விட்டார். அதனால அவரை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கரங்கள் முழுவதும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரிந்து பெறக்கூடாது. சில காலம் எடுக்கும். எபிரு நடந்தது போல இடையில சிலர் நல்ல நல்ல சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு குற்ற உணர்வு எல்லாம் உண்டாகும். நான் விசுவாசம் இல்லையோ, அபிஷேகம் இல்லையோ, அபிஷேகம் குறைஞ்சு போயிட்டோம், ஊழியத்தில் ஏதோ போராட்டமும் வந்துட்டோம், ஐயோ நாம் நேற்ற மாதிரி மெசேஜ் பேசலையே, இப்படி சில நெருக்கங்கள் வரும். ஆனால் உங்களுடைய என்றைக்கு அவரிடத்தில் நெருங்கினீங்களோ அன்றைக்கு அவருடைய கரத்தில் தீர்மானம் வைக்கப்பட்டாயிற்று. மகள் மரிக்கவில்லை, மகள் மரிக்கவில்லை. அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்ப எத்தனை பேர் அவள் மரித்ததை அறிஞ்சாச்சு? சொந்தக்காரங்க, எவிருக்கு வேலைக்காரன், எவிருக்கு மனைவி. இப்பவாது அப்ப மொபைல் இல்ல. மொபைல் இருந்திருந்தா இப்ப நம்ம வீட்டம்மா, இப்ப எங்க வீட்டம்மா என்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்கன்னு வைங்களா, போய் சீக்கிரம் அந்த பாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன்ட்டு லேட் ஆயிட்டுனா செகண்டுக்கு செகண்டு என்னாச்சு, அது இங்க நெருக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட்டத்தில் போய் ஒன்னும் பிடிக்க தெரியாது, ஆளுகளை தள்ளிட்டு பாஸ்டர் நைஸா பேசி கொண்டு வர தெரியாது. அடுத்து என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும். என்னாச்சு? பாஸ்டர் வர ஒரு அம்மா வந்து இப்பதான் சுகமானேன்ட்டு சாட்சியிலும் புறவு சொல்ல அவங்கள தள்ளி விட்டுட்டு நீ இப்படி மொபைல் இல்லாத காலமாக இருந்தபடினாலே எவ்விரு வேற விதத்தில் உடைக்கப்படவில்லை. அப்படிதானே? அல்லேலூயா. எல்லாரும் இவள் மரித்து போன செய்தி எல்லாருக்கும் போன போதிலும் எல்லாரும் அதை நம்புறாங்க. ஆனால் எவ்விரு ஒரு ஆரம்பத்தில் ஒரு சாட்சி சொன்னார் இல்லையா, என் மகள் வியாதியா இருக்கா. அப்பதே ஆண்டவர் என்ன சொல்லியாச்சு? மரித்து போகவில்லை என்று வார்த்தையை அவர் இருதயத்தில் எழுதிவிட்டார். அதுதான் நடக்கும். அப்படித்தானே உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நெருக்கத்தில் அதான் நடக்கும், மாறாது. அடுத்து படிங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். தொடக்கத்தில் முடிவை அறிகிற ஆண்டவரோடு கூட நீங்க நெருங்கி இருக்கிறீங்களா? தொடக்கத்தில் நீங்கள் நெருங்குனீங்க இல்லையா? ஒரு நாள் நெருக்கம் வந்தது, வியாதி வந்தது. சிலர் அதனாலதான் சபைக்கு வருவாங்க, ஆண்டவரை பிடிச்சுக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், போராட்டத்தில் ஆண்டவரை நெருங்குவாங்க. மீண்டும் பிரச்சனை வராதுன்ட்டு யாராவது எழுதி கொடுத்திருக்காங்களா? யாரும் எழுதி கொடுக்கல. எந்த சபையும் அதற்கு உத்தரவாதம் தர முடியாது. பொய் உபதேசத்தை சிலர் சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கையில் போராட்டம் வராது, கஷ்டம் வராது, கண்ணீர் வராது. ஆனால் எல்லா போராட்டத்திலும், எல்லா கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் ஆண்டவர் முதலே முடிவை எழுதி விடுகிறார். அல்லேலூயா. அதனால அவர்கிட்ட என்ன நெருங்கணும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலே அவர் முடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே என்ன நெருங்கணும்? ஆண்டவரே, முந்தி 3 வேளை ஜெபம். ஆண்டவரே, நெருக்கம் வந்தாச்சுன்னா ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னையும் சேர்த்து தான். மெசேஜ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் தருகிறது. ஹல்லேலூயா. போற பிந்திடுவோம், எங்கேயோ போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், எபிருவின் மகள் ஜீவன் பெற்றா இல்லையா, அது எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சது இல்லையா, அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற போராட்டங்களுக்குள்ள பதில் என் கையில் இருக்கிறது. என்னோடு கூட கொஞ்சம் தூரம் நட. அல்லேலூயா. உங்க சந்தேகம் கூட கூட தூரம் கூட்டிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்க சந்தேகம் கூட கூட சொல்லுங்க, தூரம் கூட.
பேசிட்டே போயிட்டே இருப்பார் ஆண்டவர். வா இப்படியா பிரச்சனை, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்பார். விசுவாசி இப்படி இப்படி பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா. நான் உம்மை நம்புறேன்ப்பா, ஜீவன் தர வல்லமை உள்ளவரை நம்புகிறேன் ஆண்டவரே. பிரச்சனை சீக்கிரம் தீந்துரும், நான் வரேன் வீட்டுக்கு, பிரச்சனைய தீர்த்துருவோம். அல்லேலூயா. இதை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருப்பார். நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? ஒரு வசனத்தை கூட படிச்சு முடிச்சேன். சங்கீதம் 129:2. தொடங்கி என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். பாத்தீங்களா? ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறார், என் சிறு வயது தொடங்கி அநேக நேரங்களில் என்னை நெருக்கியும். காரணம் என்ன? எவிரு நடந்ததா இவருக்கு, தாவீதுக்கும் அப்படிதானே? ஏன் மேற்கொள்ளல? எவிரு நடந்தது போல நெருக்கமா, இன்னும் நெருக்கமாக ஆண்டவரோடு கூட, பிரச்சனையா இன்னும் நெருக்கமாக ஆண்டவரோடு கூட. நெருக்கத்தை உண்டாக்குகிற ஜனங்கள், தாவீது அழிந்து போவான், இல்லைன்னா உங்க பேரை வச்சுக்கிடுங்க, இவன் அழிந்து போவான், கெட்டு போவான் என்று சொல்லி உங்களை நெருக்கிறாங்க இல்லையா? மென்டலி டார்ச்சர், பாத்தா டார்ச்சர் தராங்க இல்லையா? ஆனா மேற்கொள்ளவில்லையா அவரை? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னை எவிரு அறிந்ததை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு எனக்கும் பெரிய வல்லமையோடு கூட தெரியும். அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெரியும் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தெரியும், அவர் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவர் தெரியும், பரிசுத்த ஆவியானவர்கள் உண்டாகிற வார்த்தைகள் தெரியும், அவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட நடப்பாருங்கிறது தெரியும். எவிருக்கு இவ்வளவு வெளிப்பாடு ஒன்றும் கிடையாது, அதை காட்டிலும் அதிக வெளிப்பாடோடு கூட நீங்களும் நான் இருக்கிறபடினாலே அநேகம் தரம் என்னை நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். ஆமேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் அர்த்தம் என்னது? அப்படியே ஆக கடவுது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்படியே ஆக கடவுது. எத்தனை பேர் உங்களை நெருக்கினாலும் உங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நீங்களும் அவரோடு கூட, அவர் உங்களோடு கூட நெருங்கி 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 நாம் வாழ்கிறபடினாலே. இப்போ ஒரு நம்முடைய பலம் அவருக்கு தெரியும். ஒரு காலம் வரும்போது எவிருவை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உன் வீட்டுக்கு வர போறேன், உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க போறேன்னு சொல்றது போல உங்களோடு கூட அவர் வந்து உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தன்மேல் போட்டுக்கொண்டு சகலமும் தீர்க்கிற நேரம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் நெருக்கத்தில் இருக்கிற யாராகிலும் ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில இந்த ஆண்டவரை நான் சேவித்தது விருதா, ஆண்டவருக்காக வாழ்வது கொடுப்பது எது என்று ஒருவேளை இருக்கிறீங்களா? ஒரு நாள் நெருக்கத்துல தானே வந்தீங்க, அப்படிதானே? வியாதி வந்தது, நெருக்கத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தீங்க இல்லையா? ஏன் இந்த ஆண்டவர்கிட்ட போனோம்? அவர்கிட்ட இன்னும் சுகம் இருக்குது, இன்னும் ஆசீர்வாதம் இருக்குது, இன்னும் பிடித்துக் கொள்ளும். சின்ன சின்ன பிரச்சனைகளின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு, ஆண்டவரோடு கூட நமக்குள்ள நெருக்கத்தை விட்டு விடாதபடி பிரச்சனை எல்லாம் அவற்றை கொடுத்துருங்க. உங்க விசுவாசமா இருக்கட்டும், உங்க ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீங்க என்ன நடத்திருங்க. எவிருடைய மகள் சுகமானாள், என் வீட்டில் உள்ள பிரச்சனை உமக்கு ஏமாத்திரும். ஆமீன். அல்லேலூயா. எவிருவுக்கு இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக தெரியாது, நமக்கு அவரு மணவாளன். அல்லேலூயா. எவிருவுக்கு இயேசு கிறிஸ்துவின் பல கேரக்டர் தெரியாது, ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும். அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நமக்கு தந்து நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறபடினாலே உங்கள் நெருக்கம் மாறும். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.